நம்ம ஏகேவோட பர்த்டேக்கு அவங்களோட ஒய்ஃபான ஷாலினி என்ன பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியுமாங்க? அந்த ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். எஸ், என்ன அப்படின்னு பார்க்கலாம். May 1 அப்படின்னாலே உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஏகே அவர்களுடைய பர்த்டே அப்படின்னு. எஸ், அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட 54வது பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சோஷியல் மீடியா பேஜில் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பத்மபூஷன் விருது கூட வாங்கியிருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இருக்கும்போது நம்ம ஷாலினி இருக்காங்க இல்லையா, காதல் மனைவி, அவங்க வந்து என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல், விலை உயர்ந்த பைக். அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு. ஆக்சுவலி இது வந்து இந்த வருஷம் கொடுத்த கிஃப்டான்னு கேட்டால் கிடையாது. போன வருஷம் நம்ம ஏகேக்கு ஷாலினி வந்து விலை உயர்ந்த இந்த பைக்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணி இது என்னோட வாழ்க்கையில் வாழ்நாளில் சிறந்த நாட்கள் என்றென்றுமே நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கம் அப்படியே தலை காட்டுறாரோ அப்படின்னு தானே தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவரை பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒய்ஃபோட வந்திருந்தாங்க, ஃபேமிலியோட. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு தெரியும். பட் சோஷியல் மீடியா பக்கம் தலை காட்டாமல் இருந்த ஏகே வந்து இப்போ தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காது. ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம ஏகே அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.